நீங்க இதுக்கு முன்னாடி எஸ்ஐபி போட்டிருக்கீங்களா? இல்லன்னா எஸ்ஐபி போடணும்னு நினைச்சிருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ முடியும்போது உங்களுக்கு எஸ்ஐபி பத்தி இருக்க காமனான டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்ஐபி மேல இருக்கிற நான் இந்த வீடியோல சொல்ல போறது பாத்தீங்கன்னா, எஸ்ஐபி நல்லதா, கெட்டதா அத பத்தி டிபேட் கிடையாது. எஸ்ஐபி எப்போ ஒர்க் ஆகும்? எஸ்ஐபி எப்போ ஃபெயில் ஆகும்? எஸ்ஐபில பண்ற காமனான மிஸ்டேக்ஸ் என்ன? இத பத்தி தான் பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸோட இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கே இதை பார்த்ததுக்கு அப்புறம் எஸ்ஐபி பத்தின பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வணக்கம் மக்களே, நான் ராஜ்குமார் பாரதி. இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட், எஸ்ஐபி, மணி மைண்ட் செட் மற்றும் டிசிப்ளின் பத்தி ரொம்ப பிராக்டிக்கலான தமிழ் எக்ஸாம்பிள வச்சு, பேசிக்கான தமிழ் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம எஸ்ஐபி பத்தி டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எஸ்ஐபினா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? யாருக்குள்ள எஸ்ஐபி பத்தி ஒரு பேசிக்கான ஐடியா இருக்கோ அவங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எஸ்ஐபி பத்தி என்ன தெரியும்? எஸ்ஐபினா ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. எஸ்ஐபின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது என்னன்னா, நீங்க மாசம் மாசம் ஏதோ ஒரு டேட்ல குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. அதுதான் எக்ஸாம்பிள். நம்ம பழைய காலத்துல சீட்டு போட்டிருப்பாங்க. 10ஆம் தேதி ஆச்சுன்னா சீட்டு கட்டுவாங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா நகை போட்டிருப்பாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா நகை கடையில போயிட்டு மாசம் மாசம் 2000 3000 கட்டுவாங்க. இதெல்லாம் தான் பேங்க்ல ஆர்டி அக்கௌண்ட் ஓபன் பண்றது, போஸ்ட் ஆபீஸ்ல பேங்க் ஆர்டி ஆபீஸ். எஸ்ஐபி பத்தி சில மித்ஸ் இருக்கு. எஸ்ஐபி போட்டாலே கண்டிப்பா இவ்வளவு குறிப்பிட்ட அளவுல ப்ராஃபிட் வரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு ரியலான ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். என்னைக்காச்சும் நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண மாசத்துல இவ்வளவு ப்ராஃபிட் வரும், நமக்கு வந்து இது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஃபா இருக்கும் நீங்க என்னைக்காச்சும் நினைச்சிருக்கீங்களா? ஆனஸ்டா ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஆனா நான் நினைச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி போடும்போது பாத்தீங்கன்னா நான் இந்த தாட் எனக்குமே இருந்திருக்கு. ஓகே, நம்ம எஸ்ஐபி போறோம், நம்ம காசு வந்து எப்போதுமே சேஃபா தான் இருக்கும், எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது, இவ்வளவு பெர்சன்டேஜ் ரிட்டர்ன், ஒரு 15% ரிசல்ட், 12% ரிட்டர்ன்ஸ். ஆனா ட்ரூத் என்னன்னா, எஸ்ஐபி ஒன்றும் ஒரு மேஜிக் ஸ்கீம்லாம் கிடையாது. அது ஒன்றும் மேஜிக்லாம் பண்ணிடாது. ஆனா நமக்குள்ள அது என்ன கத்துக் கொடுக்கும்னா டிசிப்ளினை கத்துக் கொடுக்கும். நம்ம மாசம் 5ஆம் தேதி ஆச்சுன்னா கரெக்டா எஸ்ஐபி பண்ணோம். அதுக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்ல இருந்து இவ்வளவு காசு போகுன்றதுனால நம்ம எப்போதுமே அந்த டைமுக்கு காசு அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ நமக்கே தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஃபியூச்சருக்கான காசு சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம். இல்லைன்னா என்ன பண்ணிருப்போம், அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் வேற ஏதோ ஒரு செலவு பண்ணிருப்போம். ஹோட்டலுக்கு போறதோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போறதோ செலவு பண்ணிருப்போம். ஆனா இப்ப நம்ம சேர்த்து வைக்கிற 1000 ரூபாய் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷமோ 20 வருஷம் கழிச்சு அது காம்பவுண்ட் ஆகி ஒரு பெரிய அமௌண்ட்டா வளர்ந்துருக்கும். இதுதான் எஸ்ஐபில இருக்கிற மிக முக்கியமான ஒரு ப்ராசஸ். எஸ்ஐபி பத்தி இருக்க மிகப்பெரிய இன்னொரு மித் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க் இல்ல. எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. இதுக்கு யார் யாருக்கெல்லாம் பதில் தெரியுமோ அவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு பொருளை வந்து 100 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். அடுத்த மாசம் அது விலை ஏறிடுச்சுன்னா அதை நம்ம 120 ரூபாய் 130 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். அப்படின்னா இந்த மாசம் என்கிட்ட இருக்கிற 100 ரூபான்ற மதிப்பு அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா குறையுது. ஏன்னா இன்னைக்கு அது எனக்கு 1 கிலோ பொருள் வாங்குறதுக்கு யூஸா இருக்கு. ஆனா அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா 1 கிலோ என்னால அதுல வாங்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 800 கிராம் அந்த ரேஞ்சில் தான் வாங்க முடியுது. இது என்னைக்காச்சும் ஏன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு அதை பத்தி ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இதுதான் இன்ஃபிளேஷன். பணத்தோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளுமே அது குறைஞ்சிட்டு தான் போகும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம், இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க 1 லட்ச ரூபான்ற வேல்யூ அடுத்த 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் அந்த ரேஞ்சில தான் வேல்யூ இருக்கும். நம்ம கிட்ட பேப்பர்ல வேணா பாத்தீங்கன்னா அது 1 லட்ச ரூபாய் இருக்கலாம். ஆனா அன்னைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குற அந்த பொருளோட மதிப்பு பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, இன்னைக்கு என்கிட்ட இருக்க காசை வந்து நான் இன்ஃபிளேஷனாச்சு பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்ஃபிளேஷன்றது பாத்தீங்கன்னா பெருசா ஒரு டெக்னிக்கல் டேர்ம்லாம் கிடையாது. விலையேற்றதை தான் நம்ம இங்கிலீஷ்ல இன்ஃபிளேஷன் சொல்றோம். செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபிளேஷனால எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், ஃபியூச்சருக்காக சேர்த்து வைக்கிறோம். இன்னைக்கு நான் வீடு வாங்கணும்னு நான் நினைக்கிறேன்னா அதுக்கு வந்து 3 கோடி ஆகுது. ஆனா அது 25 வருஷம் கழிச்சு அந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் என்னோட லைஃப் டைமுக்கு பார்க்கும்போது அந்த டைம்ல அது பாத்தீங்கன்னா 10 கோடியோ 20 கோடியோ எந்த ரேஞ்சில வேணா இருக்கலாம். ஸோ அது நமக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த டைம்ல மார்க்கெட் டவுன் ஆயிருக்கலாம், அப்பா இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா எஸ்ஐபி பற்றி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எஸ்ஐபி போட போறேன்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? குறைஞ்சபட்சம் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் இல்லாட்டினா எஸ்ஐபி போடாத, அதனால எந்த யூஸ்மே கிடையாது. குறைஞ்சபட்சம் 5,000 ரூபாய்க்கு மேல போடுறதா இருந்தா மட்டும் எஸ்ஐபி பக்கம் வாங்குவாங்க. ஆனா இது கம்ப்ளீட்லி ராங். ஏன் தெரியுமா? உங்ககிட்ட 200 ரூபாய் 500 ரூபாய் இருந்தா கூட நீங்க எஸ்ஐபி போடல. எஸ்ஐபி போறதுக்கு தேவை அமௌண்ட் கிடையாது. பெரிய அமௌண்ட் இருந்தா தான் எஸ்ஐபிக்குள்ள வரணுன்ற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. உங்ககிட்ட 100 ரூபாய் இருந்தா கூட நீங்க எஸ்ஐபி போறதுக்கான ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்ஐபி போறதுக்கு முக்கியமான தேவை வந்து நம்ம எவ்வளவு டைம் பீரியட் வந்து வெயிட் பண்றோம் தான். நீங்க டைம் பீரியட் கொடுக்க 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 பாத்தீங்கன்னா எஸ்ஐபின்றது உங்க மணியை வந்து டபுள் பண்ணி கொடுக்கும், காம்பவுண்டிங் ஆகும். காம்பவுண்டிங் முக்கியமா தேவை பாத்தீங்கன்னா டைம் தானே தவிர மணி கிடையாது. இவ்வளவு நேரம் எஸ்ஐபில இருக்கிற நெகட்டிவ்ஸ், எஸ்ஐபில நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ், எஸ்ஐபில இருக்க மித் இதெல்லாம் பத்தி நம்ம டீடைலா பேசணும். அப்ப எஸ்ஐபில எந்த ஒரு சக்சஸ் பிளானுமே கிடையாதா? நான் அப்ப எப்படிதான் எஸ்ஐபி மூலியமா நான் பணக்காரனா வருது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு 3 விஷயம் இருக்கு. ஆனா அந்த 3 விஷயம் நீங்க பண்ணுவீங்களான்னு கேட்டா எனக்கு நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும். டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெல்த் கிரியேட் பண்ணணுன்ற ஆர்வம் இருக்கலாம். ஆனா அதுக்கான நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்
டிசிப்ளின் இருக்காது. நீங்க அதை பண்ணுவீங்களான்னு கேட்டீங்களா, எனக்கு அது தெரியாது. ரொம்ப முக்கியமான 3 விஷயம். ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டிசிப்ளின், தேர்ட் பேஷன்ஸ். யா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனிக்கு போயிட்டோ இல்லாட்டா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சேலரின்னு வாங்குறீங்கல்ல, அதுக்கு கிட்டத்தட்ட நீங்க 21 வருஷம் வெயிட் பண்றீங்க. 18 வருஷம் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஒரு குறிப்பிட்ட சேலரியோ குறிப்பிட்ட ஒரு ரெவென்யூவோ நீங்க ஜென்ரேட் பண்ண முடியுது. சோ ஃபர்ஸ்ட் நீங்க சேலரி வாங்குறதுக்கோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆகுது நீங்க பிறந்ததுல இருந்து. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு பணத்தை வந்து நீங்க கோடீஸ்வரன் ஆகணும் இல்லாட்டா நீங்க வந்து பணத்தை வந்து நிறைய சேமிக்கணும்னு நினைக்கிறீங்க ஃபியூச்சருக்காக. அப்படி இருக்கும்போது அதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், ஓகே எஸ்ஐபி பண்ணிட்டா ஒரு 1 இயர் வெயிட் பண்ணோம், அதுக்குள்ள இந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் போட்டிருக்கா, அது ஒரு 10 லட்சமா மாறிடும் எதிர்பார்க்க. அது எப்படி நடக்கும்? சோ அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஒருவேளை அது நெகட்டிவ்ல போயிட்டு இருக்க ட்ரெண்ட்ல இருந்துச்சுன்னா நம்ம அப்ப என்ன பண்ணும், பேஷண்டா வெயிட் பண்ணி ஓகே நான் கரெக்டான ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், சோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் போகும், நம்ம வெயிட் பண்ணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், வெயிட் பண்றோமா? அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். தேர்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க வேண்டிய மிக மிக பெருமையான விஷயம் டிசிப்ளின். நான் வந்து நெகட்டிவ்ல போனாலும் பாசிட்டிவ்ல போனாலும் நான் மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்றது ஸ்டாப் பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கும்? நெகட்டிவ்ல போனவொடனே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு விட்ரா அதை நம்ம என்ன பண்றது, அந்த காசை வந்து நம்ம எடுத்துடணும்னு தான் பாக்குறோமே தவிர ஓகே இல்ல பரவாயில்லன்னு நம்ம எத்தனை பேர் வந்து புதுசா அந்த காசை இன்வெஸ்ட் பண்றோம்? பண்ண மாட்டோம்ல. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்குல்ல. இந்த மூணுத்தையும் நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டோம். டைம், டிசிப்ளின், பேஷன்ஸ். இது மூணுமே நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாலே நம்ம போடுற பணம் வந்து கண்டிப்பா ஆகும். ஆனா நம்ம இது ஏதாவது ஒரு விஷயத்த விட்டுருவோம். சில பேர் என்ன பண்ணுவோம், ஒரு பேனிக் ஆயிட்டு அந்த காசு எடுக்கணும்னு நினைப்போம். அப்ப என்ன ஆகும், நம்ம ஃபுல் பெனிஃபிட்ஸே கிடைக்காது எஸ்ஐபில. ஸோ அதனால எஸ்ஐபி பண்ற எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு பண்ணாதான் நமக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இவ்வளவு நேரம் நம்ம எஸ்ஐபில இருக்க மித்தெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம். நான் எஸ்ஐபில இருக்க ஒரு உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்றேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு மார்க்கெட் வந்து ஹைல போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 months கழிச்சு பாத்தீங்கன்னா திடீர்னு மார்க்கெட் ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. அந்த டைம்ல என்ன இருக்கும், என்னோட போர்ட்போலியோ எக்ஸாம்பிள் நெகட்டிவ்க்கு போயிருக்கும். ஆனா அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, நான் வாங்குற காசு எக்ஸாம்பிள் நான் ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன். அப்போ நான் ப்ராஃபிட்ல இருக்கும் போது நான் ஒரு யூனிட்டை 100 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 யூனிட் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த டைம்ல ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குறேன்னா எனக்கு 200 யூனிட் கிடைச்சிருக்கும். சோ கிட்டத்தட்ட ப்ராஃபிட்ல வாங்கும்போது யூனிட்ஸ் கம்மியா கிடைக்குது. சோ அந்த டைம்ல ரேட் வந்து அதிகமா இருக்கு. அதனால எனக்கு கிரீன் கார்டு. ஆனா ரேட் கம்மியாகுது, அதாவது ரெட்ல இருக்கு. லைக் எக்ஸாம்பிள் மார்க்கெட் டவுன்ல இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு யூனிட்ஸ் சீப்பா கிடைக்குது. அப்போ நான் எந்த டைம்ல அதிகமா வாங்கணும், நீங்களே யோசிச்சு பாருங்க. மார்க்கெட் ஹைல போற டைம்ல நான் வந்து நார்மலா வாங்கினா கூட பரவாயில்ல. ஆனா மார்க்கெட் டவுன்ல போதும் போது எக்ஸ்ட்ரா நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு யூனிட்ஸ் அதிகமா கிடைக்குது. ஸோ யூனிட்ஸ் அதிகமா கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம், என்னைக்காச்சும் ஒரு நாள் யூனிட்ஸ் மேலதான் போகும். ரேட் வந்து கீழே போனது மேல கண்டிப்பா வரதான் போகுது. ஸோ மார்க்கெட் என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி தான், கீழே போனா கண்டிப்பா மேல வரும். ஸோ இந்த நெகட்டிவ்ல போகும்போது நான் சீப்பா வாங்கிக்கிறதா பெஸ்ட். ஸோ மேல வரும்போது எனக்கு அதோட டபுளா கூட ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா நம்ம எல்லாம் என்ன மிஸ்டேக் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட்ல இருக்கும் போது நிறைய யூனிட்ஸ் வாங்குறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அது கீழே வரும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிடுறோம், எஸ்ஐபி பண்றதே ஸ்டாப் பண்ணிடுறோம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா பண்றோம். ஸோ இதனால என்ன ஆகும், நம்ம சீப்பா கிடைக்கிற டைம்ல கம்மியா யூனிட்ஸ் வாங்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா இருக்க டைம்ல நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவா வாங்குறோம். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு தப்பான சைக்கிள். இந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. நம்ம எப்போதுமே என்ன பண்ணணும், மார்க்கெட் கிராஷ் ஆகிற டைம்ல நிறைய யூனிட்ஸ் வாங்கி வச்சுக்கணும். ஒருவேளை மார்க்கெட் வந்து ரொம்ப வந்து பாசிட்டிவா போயிட்டு இருக்கு, ரொம்ப பாத்தீங்கன்னா நல்ல ரேட் அதிகமா போகுது, அந்த டைம்ல வந்து மீடியமாவும் ஓகே, இல்லைன்னா எப்போது வாங்குற அந்த ரேஞ்சிலேயே வச்சுக்கணும். நான் மக்கள் கிட்ட பார்த்த மிக முக்கியமான மிஸ்டேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் மிஸ்டேக், மார்க்கெட் கிராஷ் ஆனதும் அவங்க எஸ்ஐபி போறதை நிறுத்திடுறாங்க. மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து 2,000 ரூபாய்க்கு கிடைக்குது நார்மலான டைம்ல. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது 1,500 ரூபாய்க்கு குறைஞ்சிச்சு. இந்த டைம்ல என்ன பண்ணிடுவாங்க, அவங்க எஸ்ஐபி போறதை நிறுத்திடுவாங்க. நமக்கு நெகட்டிவ் லாஸ் தான் வருமோ அப்படின்னு நினைச்சிட்டு நிறுத்திடுறாங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தான் நம்ம வந்து காசு வந்து போட்டு ஸ்டாக் வாங்கணும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2,000 ரூபாய்க்கு போன மாசம் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச பொருள் இந்த மாசம் 1,500 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. அப்போ உங்களுக்கு வந்து 500 ரூபாய் கம்மியா தானே கிடைக்குது. அப்போ போன மாசம் நீங்க 3 பொருள் வாங்கின இடத்துல இந்த வாட்டி 4 பொருள் வாங்கினால, போன மாசம் 3 பொருள் 6,000 ரூபாய், இந்த மாசம் 4 பொருள் 6,000 ரூபாய். அப்போ உங்களுக்கு ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா தானே கிடைக்குது. அப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தானே கிடைக்குது. அப்ப நீங்க இந்த டைம்ல தானே மோர் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பயத்துல அந்த டைம்ல ஸ்டாக் வாங்குறது இல்லை. செகண்ட், இந்த மாதிரி நெகட்டிவ் ஆகுது. ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாக் வச்சிருக்கீங்க. திடீர்னு இந்த மாசம் ஒரு 2,000 ரூபாய் குறைஞ்சு 8,000 ரூபாய் ஆனோடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஓகே இன்னும் 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் குறைஞ்சிருக்கும்ட்டு, இல்ல நம்ம இருக்கிறது போதுன்ட்டு அந்த டைம்ல வித்துட்டு வெளியே வந்துருது. ஆனா அதுதான் நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு. இந்த வீடியோல நம்ம பார்த்த முக்கியமான மெசேஜஸ் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, எஸ்ஐபியோட மித்து எதையுமே நீங்க நம்பாதீங்க. செகண்ட், எஸ்ஐபி ப்ராசஸ்னா என்னன்றதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க.
எஸ்ஐபின்ற ப்ராசஸ் என்னன்னு புரிஞ்சா மட்டும்தான் நீங்க எஸ்ஐபில என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும், எப்போ எந்த முடிவு எடுக்கணும்ன்றது கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஐபில லாஸ் வருமா? ரெண்டாவது கொஸ்டின், எஸ்ஐபிக்கான சிறந்த கால அளவு எவ்வளவு, அதாவது எவ்வளவு டியூரேஷன். மூணாவது, எஸ்ஐபி நான் எப்ப ஸ்டாப் பண்ணும், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல நீங்க ஏதாவது புதுசா தெரிஞ்சுக்கிட்டாலோ இல்லாட்டினா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயத்துல ஏதாவது டவுட் இருந்தா அதை பத்தி இதை கிளாரிஃபையா இருந்தாலும் ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.